புதுச்சேரி கூட்டத்திலும் உயிர் பலி. விஜய் அதிரடி கைது. அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் முதல் பெரிய பொது கூட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி உப்பளம் துறைமுக திடல் இன்று காலை முதலே பெரும் பரபரப்பாக காட்சியளித்தது. கரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சோகத்திற்கு பிறகு நடக்கும் முதல் பெரிய நிகழ்ச்சி என்பதால் புதுச்சேரி காவல்துறை கடும் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது. 5000 பேர் மட்டுமே அனுமதி. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது. QR கோட் பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே 80 உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் போடப்பட்டன. ஆனால் காலை 9 மணியிலிருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் மைதான வாயிலில் திரண்டனர். QR கோடு இல்லாத 1000க்கும் மேற்பட்டவர்கள் தளபதி தளபதி என்று கோஷமிட்டபடி பேரிகேட்களை உடைத்து உள்ளே புக முயன்றனர். போலீசார் ஒவ்வொருவராக சோதனை செய்து அனுப்ப முயன்றபோது பொறுமை இழந்த ரசிகர்கள் கும்பலாக முண்டியெடுத்து கதவை தள்ளினர். இதனால் போலீசுக்கும் ரசிகர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் லேசான தடியடி நடத்தி ரசிகர்களை விரட்டினர். சிலர் தரையில் விழுந்து காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளை பார்த்த தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மைக்கை பிடித்து, யாரும் போலீசுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள், பாஸ் உள்ளவர்கள் முதலில் வாருங்கள், தளபதி விஜய் பெயருக்கு களங்கம் வரக்கூடாது, அமைதியாக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று தொடர்ந்து கெஞ்சினார். அப்போதும் கூட்டம் அடங்கவில்லை. வாயில் கதவுகளை போலீசார் மூடியதும் வெளியே நின்ற ரசிகர்கள் விஜய் தாவேகா என்று முழக்கமிட்டு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த விதிமீறல் குறித்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடும் அதிருப்தி தெரிவித்தார். அனுமதி 5000 பேர் என்று தெளிவாக சொல்லியும் அதை மீறி பல்லாயிரக்கணக்கானவர்களை தாவேகா நிர்வாகிகள் திரட்டியிருக்கிறார்கள். இது தெளிவான விதிமீறல். இது குறித்து தாவேகா நிர்வாகிகளிடம் விளக்கம் கேட்போம் என்று அமைச்சர் காட்டமாக பேசினார். இருப்பினும் காலை நிகழ்ச்சி தொடங்கியதும் விஜய் மேடைக்கு வந்ததும் மைதானம் முழுவதும் தளபதி தளபதி கோஷத்தால் அதிர்ந்தது. கரூர் சோகத்திற்கு பிறகு விஜய் பேசும் முதல் பெரிய பொதுக்கூட்டம் என்பதால் புதுச்சேரி முழுவதும் இளைஞர்கள் ரசிகர்கள் என பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் காலை நடந்த குழப்பமும் தடியடியும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி தாவேகா மீது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் கடும் கட்டுப்பாடுகளையும் மீறி ரசிகர்களின் உற்சாகம் தெரியும் அதே நேரம் அனுமதியை மதிக்காமல் நடந்து கொண்டதற்கு தாவேகா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை வரலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சாரம் கூட்டம் என்பது கடந்த காலங்களில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் இருந்து மொத்தமாக மாறுபட்டதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் எப்போதும் ரேம்ப் வால் கட்டாயம் இருக்கும். கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு நடுவே மிக நீண்ட ரேம்ப் வாக் மேடை போடப்பட்டு இருக்கும். அந்த மேடையில் விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திப்பார். விஜய் கூட்டத்தில் இதுதான் எப்போதுமே ஹைலைட்டாக இருக்கும். இந்த ரேம்ப் வாக் முடிந்த கையோடு விஜய் பேசுவதை கூட பார்க்காமல் ரசிகர்கள் கூட்டமாக கிளம்பும் சம்பவங்களும் கூட கடந்த காலங்களில் நடந்துள்ளன. ஆனால் இந்த முறை ரேம்ப் வாக் எதுவும் அமைக்கப்படவில்லை. ரேம்ப் வாக் மேடைக்கு மேலே ரசிகர்கள் ஏறும்போது மோசமான சம்பவங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக ரேம்ப் வாக் தவிர்க்கப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல் விஜய் பிரச்சார கூட்டத்தில் எப்போதும் பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்படும். அதில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அமர்ந்திருப்பார்கள். மற்ற நிர்வாகிகள் பேசிய பிறகு கடைசியாக விஜய் பேசுவார். ஆனால் இந்த முறை மேடை கூட அமைக்கப்படவில்லை. கேரவன் மேலேயே மைக் வைத்து செட்டப் செய்திருந்தனர். கூட்டத்திற்கு முன்பு புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அதில் ஏறி பேசிவிட்டு சென்றனர். அதைத் தொடர்ந்து விஜயும் அதில் ஏறி பேசினார். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த பிரச்சார கூட்டத்தில் எதிர்பாராத துயரம் ஏற்பட்டது. அதில் விஜயை பார்க்க ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். மீண்டும் அதுபோல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காகவே விஜய் பிரச்சார கூட்டத்தில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 73 நாட்களுக்கு பிறகு தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி சென்றார் விஜய். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு இன்றுதான் விஜய் புதுச்சேரிக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதனால் புதுச்சேரி அரசு கடுமையான விதிமுறைகளை விதித்திருக்கிறது.
முதலில் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதிக்காத அரசு அதன் பிறகு சில விதிமுறைகளை விதித்து அதன்படி பிரச்சாரத்தை நடத்த அனுமதி அளித்துள்ளது. பிரச்சாரத்திற்காக இன்று காலை சென்னையில் இருந்து புறப்பட்டார் விஜய். அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனம் நேற்று மாலையே புதுச்சேரிக்கு அனுப்பப்பட்டுவிட்டது. இன்று காலை 10:30 மணியளவில் விஜய் பரப்புரை ஆற்ற இருக்கிறார். தொண்டர்கள் அமர இருக்கைகள் வைக்க அனுமதியளிக்கவில்லை. விஜயின் பரப்புரை நின்றவாறே தொண்டர்கள் கேட்க வேண்டும். மேலும் QR கோடு வைத்திருக்கும் 5000 பேருக்கு மட்டுமே இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடும் நிபந்தனைகளுடன் புதுச்சேரியில் உள்ள உப்பளம் துறைமுக மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அங்குள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று விஜயை பார்க்க அங்குள்ள மக்கள் ஏராளமான பேர் கூடினர். பிரச்சாரம் நடந்த இடம் மிகவும் குறுகிய இடம் என்பதால் கூட்ட நெரிசலில் சிக்கி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பல பேர் மயக்கமடைந்தனர். அதில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. இதுவரை உள்ள அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை என்று பல பேர் கூறினார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தை நடத்தப் போகிறார் விஜய். அதனால் அங்குள்ள அரசு கடுமையான நிபந்தனைகளுடன் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதி அளித்துள்ளது. எப்பவும் போல குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது. சுவரில் ஏறவோ மரத்தில் ஏறவோ என எந்த ஒரு அசம்பாவித செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என அந்த நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பொதுக்கூட்டத்தில் செல்ல QR கோட் இல்லாததால் அங்குள்ள தடுப்புகளை தாண்டி எகிரி குதித்து மரங்கள், சுவரில் ஏறி தாவேகா தொண்டர்கள் உள்ளே செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அவர்களை புதுச்சேரி காவலர்கள் விரட்டி பிடித்து வருகின்றனர். ட்ரோன் மூலம் கண்காணிப்பதை அறிந்த தாவேகா தொண்டர்கள் சில பேர் தங்கள் முகத்தை மறைத்து அருகில் இருக்கும் புதர்களில் ஒளிந்து கொண்டனர். இதனால் சற்று நேரத்தில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பொதுக்கூட்டத்துக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. QR கோடு பாஸ் கொடுக்கும் போது ஒரு டோக்கனுக்கு 2 வரலாம் என கட்சி நிர்வாகிகள் சிலர் தொண்டர்களிடம் கூறியுள்ளனர். இதை நம்பியவர்கள் ஒரு டோக்கனுக்கு 2 என்ற வகையில் வந்தனர். போலீசார் தடுத்து நிறுத்தி ஒருவருக்கு மட்டுமே அனுமதி என தெரிவித்தனர். இதனால் நுழைவு வாயிலில் போலீசாரிடம் தொண்டர்கள் வாக்குவாதம் செய்தனர். மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த புதுவை கிழக்கு சீனியர் SP இஷா சிங் QR கோடு இல்லாதவர்களை உள்ளே அனுப்ப மறுத்தார். மைதானத்தில் நிறைய இடம் உள்ளது, பாஸ் இல்லாத தொண்டர்களையும் உள்ளே செல்ல அனுமதிக்கலாம் என்று புஸ்ஸே ஆனந்த் தெரிவித்தார். இதனால் ஆவேசமடைந்த சீனியர் SP, ஏற்கனவே 40 பேர் உயிரிழந்தனர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட நிபந்தனைகளை சரியாக பின்பற்றுங்கள் என்று தெரிவித்தார். இதனையடுத்து புஸ்ஸே ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து அகன்றனர். நேரம் ஆக ஆக கும்பல் அதிகரித்தது. விஜய் வரவுள்ளார் என தெரிந்ததும் பலரும் தங்களை உள்ளே விடுமாறு கோரினர். விஜய் பொதுக்கூட்ட வளாகத்தில் வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு பாஸ் இல்லாத அனைவரையும் வரிசையாக போலீசார் அனுமதிக்க தொடங்கினர். நெரிசல் இன்றி உள்ளே செல்லுமாறு பார்த்து கொண்டனர். உப்பளம் துறைமுக வளாக பகுதி சுமார் 25,000 பேர் நின்றாலும் நெரிசல் ஏற்படாது. இதனால் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே செல்ல அனுமதித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.